இதுதான் நம்ம டீம். இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கிறதுனால நாங்க கிரிக்கெட் விளையாடல. நாங்க இன்னைக்கு கிரிக்கெட்டை பத்தி கேள்வி கேட்க போறோம். நாங்க எப்படி கேட்கறோம்னு நீங்க வந்து பாருங்க. வாங்க போலாம். பஞ்சாப் ரெண்டு பேரும் ஓப்பனிங்கா? ஃபர்ஸ்ட் டவுனா, செகண்ட் டவுனா, தேர்ட் டவுனா, ஃபோர்த் டவுனா, ஃபிஃப்த் டவுனா, சிக்ஸ்த் டவுனா, செவன்த் டவுனா, எய்த் டவுன், நைன்த் டவுன், டென்த் டவுன். 12 பேட்டிங். 12 பேரா? ஆமாண்டா, ஓப்பனிங் 2 பேர் இறங்குறாங்களே. மொத்த டீம்ல எத்தனை பேரா? மொத்தமே 11 பேர். மொத்தமே 15 பேர்டா. 15 பேரா? சப்ஜெக்ஷன் சேர்த்தா? எப்படி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு? 2008 மேட்ச். இன்னைக்கு வந்து கேகேஆர் vs பஞ்சாப்டா. எம்எஸ் தோனி வந்து 2008ல தான் வந்தாரு. சச்சின் எப்போ ரிட்டையர் ஆனாரு? சச்சின் வந்து 2019. கபில் அப்போ இதுக்கு வந்தாரு. அவங்க எப்போ வந்தாருன்னு தெரியாது. கபில் தேவ் வந்து கபில் தேவ் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் அடிச்சது இந்தியா டீமுக்கு. யுவராஜ் சிங் யாரா பேட் செஞ்சதா? யுவராஜ் சிங் அவரேதான் கண்டுபிடிச்சாரு. ஆனா எப்போ நீ யார் பண்றா? விராட் கோலி வந்து முதல்ல எந்த டீம்ல வந்தாரு? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆர்சிபி. அவன் வந்து என்ன ஸ்டேட்? அவர் வந்து இந்தியா ஸ்டேட். ஏன்டா ஹார்திக் பாண்டியாவா ஜிடி போட்டு அப்படின்னு வச்சிருக்காங்க? அது வந்து ஜிடி வேண்டாம். அப்புறம் 15 லட்சம் வந்து தோனி என்ன ஸ்டேட்ல போறாரு? தோனி தோனி எப்போ சிஎஸ்கே விளையாட வந்தாரு? 2000. எதுக்கு இந்தியா டீம்ல ஃபர்ஸ்ட் வரும்போது ஏன் கிண்டல் பண்ணாங்க? அதான் என்ன கிண்டல் பண்றது நிச்சயம் தான்டா. அது வந்து அவங்க கிண்டல் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்பாங்க. அவங்க சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அவருக்கு என்ன வந்துச்சா? ஆமா, அவருக்கு இந்த மாதிரி. தோனிக்கு தமிழ் தெரியாதாடா? தோனிக்கு தமிழ் தெரியாது. அப்ப எப்படி சிஎஸ்கே டீம் அவங்க கூட ஆடுறாங்க? சிஎஸ்கே டீம் வந்து அவங்க கூட ஆடுறாங்கன்னா அவருக்கு தமிழ் தெரிஞ்சாதான் அவங்க கூட ஆடுவாங்க. அவரு கேப்டனா இல்ல, தமிழ் பிளேயரா எடுத்துதான் ஆகணும். ஆக்சுவல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துதான். ஹார்திக் பாண்டியா அவங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கா தெரியுமா? டிசி வெர்சஸ் அது நேத்துடா. நான் எனக்கு டிடி ஆர்சிபி. முந்தா நேத்து வந்து ஜிடி கேட்கிறாரா? அது மழையின் காரணமாக அந்த மேட்ச் தடுக்குது. தோனி வந்து ஆர்சிபி டீமுக்கு போல ஏதா தெரியுமா? ஏன்னா இப்ப சிஎஸ்கே மின்னல் ஸ்டம்பர் தோனி வந்து மின்னல் ஸ்டம்பர் 5 அடிப்பாரு. இல்ல அவங்ககிட்ட ஒரு கீப்பர் இருக்காங்கல்ல, அதனால சிஎஸ்கே அந்த மாதிரி இல்லடா. தோனிய வந்து ஏன் எடுத்தாங்கன்னா தோனி ஆர்சிபிக்கு தான் போக வேண்டியது. இவங்க 15 crore, அவங்க 15 crore. இவங்க வந்து 14.50 எடுத்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க? 14.17. அதனால தோனி அவங்க அவன்தான் அந்த வருஷத்துல அவர்தான் அதிக ரேட்டு குத்து போனாரு. எந்த ஸ்டெம்பு? எனக்கு இந்த ஸ்டெம்பிதான் கிளாஸ்ல அப்படி குச்ச போய் ஆக்சுவலி அது பேக் ஷாட்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இல்ல இப்படி வச்சிருந்தாங்க தூக்கத்துக்குள்ள சொல்லிக்கிறேன். தூர போன வச்சு அதான் வேண்டாம். ஒரு மேட்சுக்கு 40 over.
ஒரு டீமுக்கு வந்து 20 ஒரு மேட்சுக்கு 40 20 யாருமே ஈஸியா விக்கெட் ஆக மாட்டாங்க சார் இருப்பாங்க. அதனால 20 விராட் கோலி அம்மா பேட் வச்சிருக்காரு, அது ஓகே. ஏன் ஃபர்ஸ்ட் பால் எப்ப பார்த்தாலும் சிக்ஸ் அடிக்காம டெப் வைக்கிறோம்? அவர் வந்து ஏன் தெரியும்? ஏன்னா முதல் பால் எப்படி போறாங்க செக் பண்றாரு. முதல் பால் டொப் போடுறாரு. ஏன் பேட்டாங்க? ஏன்னா செக் பண்ணாரு பால் எப்படி போறாங்க. அப்படி இல்லடா, எனக்கு தெரியும். அவர் ஏன் அப்படி பண்ணுவாருன்னா, ஏன்னா முதல் பால் திடீர்னு யாக்கர் போடுவானுங்க, திடீர்னு பவுன்சர் போடு. அவர் அந்த வருஷத்திலே எல்லா பாலுமே அடிக்கதான் ட்ரை பண்ணாரு. போல்ட் ஆயிட்டாரு அந்த வருஷம். நான் சொன்னல ஒரு வருஷம் விராட் கோலிக்கு நல்லாவே போல, அந்த வருஷம் ஃபுல்லா அவர் ஃபர்ஸ்ட் பால் அடிக்கதான் பார்த்தாரு. அதனால ஃபர்ஸ்ட் பால் அவரு தானே அவங்க கீ பிளேயரு. அதனால அவர் நம்ம ஆடணும் நின்று, அப்பதான் நம்ம டீம் ஆட ஆரம்பிச்சு பொறுமையா ஆடுவாரு. ஒரு ஓவர்லயே ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஒரு ஓவர்ல ஒரு 4 அடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா அந்த மாதிரி ஆடி அவர் அவுட் ஆயிட்டாங்க, பாக்டா இருக்காங்க, கிளேன் மேக்ஸ் எல்லாம் போடுங்க ஆடுறது. அதனால அவர் டொக்கு வைக்கிறாரு. ஹார்திக் பாண்டியா ஏன்டா மும்பைக்கு வந்து கேப்டனா போடுறாங்க? அது வந்து உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அந்த மும்பை டீம்ல இருந்து ஒதுக்கிறதுக்காக அவனை பொறுமையா லீடர்ஷிப்ல இருந்து ஒதுக்கி அது மாதிரி பண்ணி ஒரு டீம்ல 12 பேரு 15 பேரு, அதுல பேட்டிங் ஆடுறவங்க 12 பேரு. தோனி கிட்ட லீடர்ஷிப் மிஸ் பண்றியா இல்ல அவர் வந்து கீப்பர் மிஸ் பண்றியா இல்ல எது மிஸ் பண்றியா? தோனியோட கேப்டன்சினா அதுதான் கேப்டன் கூல். வந்து அவர் ஃபார்ம பொறுத்துதான். அவரு வந்து அவங்க அடிக்க முடியாத மாதிரி போடுறாங்க. பவுன்சர் போட்டா அவரும் அது இல்லாம லாஸ்ட்ல வராரு, 5th 6th வராரு. ஆனா முன்னாடி ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் அந்த மாதிரி எல்லாம் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவரால் இன்னும் தோனி இதான் கடைசி வருஷம். இதான் ரோஹித் சர்மாக்கு தெரியல. தோனிக்கு எத்தனை வயசு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியா வந்து எவ்வளவு நேரம் பேட்டிங் ஆடுவாரு, இப்போ எப்போ ரிட்டையர் ஆவாரு, எப்போ எத்தனை வயசு, அதெல்லாம் எனக்கு எப்படி கூட தெரியும்? அவருக்கு தான் தெரியும். எதுக்கு அவர் ஜெஸ்ஸி இஷான் மட்டும் போட்டிருக்கு? எதுக்கு அவர் பேரு இஷான் கிஷன்? இஷான் மட்டும் போட்டிருக்கு. ஃபுல் நேம் எப்படி ப்ரோ ஜெஸ்ஸில எழுத முடியும்? எனக்கு ஒரு விராட் பேருக்கு வந்தா விராட் கோலியா விராட் ஃபுல் நேம் ஜெஸ்ஸில தோனி கூட தான் வந்து தோனிக்கு பதிலா சிங் தோனிக்கு பதிலா தோனி மகேந்திர சிங் தோனி. எனக்கு ஒரு டவுட், ஹார்திக் பாண்டியா அவங்க யார் எதுக்கு பின்னாடி ஜெர்சி நம்பர் 33 வச்சிருக்காங்க? அது எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. டவுட் ஏன்னா இப்படி இருக்குமா? 18 வயசுல அவர் பேர்ல போட்டு அந்த இப்ப நம்ம ஸ்கூல் இப்ப என் ரோல் நம்ம வந்து 6 அதே மாதிரி ரோல் நம்பர் வைஸ் வராது. நம்பர் வைஸ் வரணும்னா ஒரு டீம்ல 15 பேர் தான். 59 அந்த மாதிரி டீம் வச்சுல இல்ல, மொத்தமாவே இருந்த ஐபிஎல் ஃபுல்லாவே ஃபுல் டீமா வச்சு பண்ணிருந்தாங்கன்னா அது வந்து அவங்க குடுக்கறத பொறுத்துதான். இதான் கரெக்டா இருக்கும். அதனால அவங்க அது குடுக்குறோம். நம்ம தான் கரெக்டா இருக்கும். திருப்பா தோனிக்கு ஏன் இது ஜெர்சி நம்பர் 7 தெரியும்? அவரோட ஃபர்ஸ்ட் ஆச்சுன்றதுனால 7 வச்சு. ஏன் இப்போ ஹார்திக் பாண்டியா என் பர்த்டே வந்து மார்ச் நவம்பர், அந்த விராட் கோலி பர்த்டேயும் நவம்பர் 2 லக்கி வந்து ஓடி அறிந்தவன் இல்ல. அது ஃபுல் ஃபார்ம்னா ஓடி ஐபிஎல் ஃபுல் ஃபார்ம்னா தெரியும். IPL come player of the player of the IPL. Indian Premier League. I for Indian people Premier League. அப்போ T20 னா T20 க்கு ஃபுல் ஃபார்மே T20 தான். T20
இன்டர்நேஷனலா? ஆமா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இப்ப விராட் கோலி வந்து எம்ஆர்எஃப் வச்சிருக்காரு. எம்ஆர்எஃப் வந்து அவரே செஞ்சாரு இல்ல தனியா அவங்க பேட் செய்யறாங்கல்ல, இந்த மாதிரி பேட் செய்யறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க எனக்கு இந்த ஷேப்ல வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு அவங்க சொல்ற ஸ்டிக்கர் எல்லாம் கிடையாது, ஸ்டிக்கர் இருக்கும், ஸ்டிக்கர் ஒட்டி தருவாங்க. இப்ப எம்ஆர்எஃப்னா அவர் சொல்ல மாட்டேங்குது எனக்கு எம்ஆர்எஃப் தான் வேணும் சொல்லுவாங்க. கடையில என்ன ஸ்டிக்கர் இருக்கோ அதை ஒட்டி தருவாங்க. கிருபா, அதாவது வந்து எம்ஆர்எஃப் வச்சிருக்காருன்னா விராட் கோலி எம்ஆர்எஃப் வச்சிருக்காரு. அந்த அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய பேட்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க எல்லா கிரிக்கெட்டர் பேட்ஸ் வந்து நிறைய வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேட்ல மட்டும் எப்படி உடைய மாட்டேங்குது, நம்ம பேட்லாம் சீக்கிரமா உடைச்சிட்டு. பியூர் ஒட்டி இல்லை, அவங்க மரத்தாலே அது பியூர் ஓட்டு. அதனாலதான் அது க்ளோஸ் கிட்ட போகும். ஏன் மங்கூஸ் பேட் வந்து பேன் பண்ணாங்க? மங்கூஸ் பேட் வந்து அவங்க போற ஸ்பீடு பட்டுனா புட்டுன்னு போயிடும் பேட். எனக்கு மட்டும் டெஸ்ட் மேட்ச் வந்து இது பண்ணாது. அப்ப அந்த ரூல்ஸ் கிடையாது, இப்போ அந்த ரூல்ஸ். இப்ப வந்து ஸ்டிக்கர் ஒட்டி குடிப்பாங்க. பேட் தனியா ஒருத்தவங்க செய்வாங்க, ஸ்டிக்கர் தனியா ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ல பேட் வேணும்னா நீ சொல்லுவ, அவங்க செஞ்சு தருவாங்க. எனக்கு ஒரு டவுட். நான் ஒரு வீடியோல பார்த்தேன், அப்பா பண்ணல. அப்போ ஒருத்தர் பவுலிங் போடும்போது இவரு டொக்கை கிரானிட்டு வச்சாரு. பேட் ஹேண்டில் மட்டும் அவர் கையில இருக்கு, பேட்ல போடுறது போய். அது ஏன்டா அப்படி? அது ஏற்கனவே பேட் வீக்னஸா இருக்கும் ஃபர்ஸ்ட். அது இல்லைன்னா அவரு போட்டார்ல, இவரு வெச்சோன்னு இந்த ஹேண்டில் மட்டும் ஒரு கையில வச்சுக்கிட்டு இந்த இடம் மட்டும் இது வந்து இது சைடா போச்சா? மங்கூஸ் பேட் இல்ல, மங்கூஸ் பேட்னா நான் ஒரு பேட் வச்சுக்கிறேன்ல, மங்கூஸ் பேட். சிடபிள்யூவா? சிடபிள்யூ இல்ல, அது மங்கூஸ் பேட்டா? நம்ம அந்த கடையில ஃப்ரெண்ட்ஸ் கடையில பாத்துமே ஒரு ஷேப்ல மங்கூஸ் பேட்னா தெரியுமா? நான் வச்சிருக்கேன், அதான் மங்கூஸ் பேட். வெள்ளையோ பேட் பார்த்தமே தொட்டாலே கால் பண்ணாரு அந்த கடைக்காரரு. அது வந்து பவர்ஃபுல் பேட்டா. இப்போ ஒரு பேட்டுக்கு எவ்வளவு விட்டு போடுறாங்கன்றத பொறுத்துதான். இந்த பேட்டுக்கு நல்லா விட்டு போட்டு நல்லா தயாரிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, டைம் பண்ணாலே போதும், பால் எங்கேயோ போயிடும். அதான் விஷயம். பவர்ஃபுல் அப்படிதான் பண்ணுவாங்க. பவர்ஃபுல்லாம் இல்ல, அவங்களால எவ்வளவு விட்டு வச்சு பண்ண முடியுமோ அவ்வளவு விட்டு வச்சு. ஆரம்பகத்துல இருக்க பிரின்சிபல்ல போய் பாருங்க, அங்க நிறைய விதமான பேட்ஸ் வச்சிருவாங்க. அவங்க வந்து நீங்க என்ன பண்றீங்களோ அவங்க ஆர்டர் பண்ணி தருவாங்க. அங்க நீங்க என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க. டாப் 10 பிளேயர்ஸ்னா அது இப்போ ஹர்திக் பாண்டியா எத்தனாவது இடம் இருப்பான்? ஹர்திக் பாண்டியா இப்போ 3rd 4th 6th அந்த மாதிரி. இப்போ பேட் கமிங்ஸ்னா 9th 8th அந்த மாதிரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச அவங்களதான் ஃபர்ஸ்ட் இருப்போம். ரியலா வந்து என்ன இருக்குமோ அதான் சொல்ல முடியாது. ரோஹித் சர்மா, கங்குலி, சேவாக், நிறைய பேர் இருக்காங்க. விட்டு போட்டு பேட்ட தயாரிக்காங்களோ அவ்வளவு ஃபுல்லா விட்டாலே செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ. ஹேண்டில் இருந்து வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோ, நான் பாருண்டா ஃபுல்லா விட்டு நீங்க பட்டது பாலு பறந்து போயிடுச்சு. எங்கேயும்
நம்ம மேட்ச் டிவில பார்த்தோமே ஒரு மேட்ச் ஆப்கானிஸ்தான் இந்தியால விராட் கோலி சொன்னானே இவங்கலாம் கூட எம்ஆர்எஃப் வச்சிருக்காங்க அதெல்லாம் நான் கேக்குறேன் ஏன் அவங்க மட்டும் வச்சிருக்காங்க அது தெரியல அவங்க இது போயிட்டாங்க அது வந்து அதான் அவங்க ஸ்பான்சர்ஸ் தான் எனக்கு ஒரு டவுட் பிரின்ஸ் ஒரு கடை அந்த கடையில எவ்வளவு இந்த இந்த பிட்டி அமரப் கூடும் அது கூட இந்த விற்கும் போயிட்டு வாங்குனீங்கன்னா இது கூட கிடைக்கும் போயிட்டு வாங்குனீங்கன்னா நல்லா கிடைக்கும் நீங்க வாங்கிட்டு சொல்லிட்டு நாளைக்குதான் என் பேட்டை மறக்காதீங்க தேங்க்யூ இந்த பேட்லாம் அங்கதான் வாங்கணும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா எனக்கு எதுவும் கேள்வி இல்ல இப்ப வந்து எம்ஐயும் சிஎஸ்கேலயும் பத்திர மல்லிகை யாக்கா சரியா அவங்க ரெண்டு டீம் மட்டும் உஷாரா அந்த எம்ஐ வந்து லாஸ்ட் இருக்கு இந்த வருஷம் விக்கெட் எடுக்கலாம்ல அர்த்திக்கு வந்து கேப்டன்சி ஒழுங்கா பண்ண தெரியல அது வந்து அவரு ஏன் கேப்டன்சி பண்ண தெரியல நமக்கு ரோஹித் சர்மா வந்த வரைக்கும் எம்ஐ செம்ம டீம் இப்ப இந்த வருஷம் ஹர்திக் பாண்டியா வந்து நான் சொன்னேன்ல ஜிடி வந்து அவரு எங்களுக்கு வேணான்ட்டாங்க அதனால அவங்க காசு கூட எங்களுக்கு வேணாங்க இவர் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டா அதனால அவர் அப்படியே வாங்கிட்டாங்க இப்ப அவரு தான் என் மும்பையோட கேப்டன் அடுத்த வருஷமும் அவர் தான் இருக்காரு இப்ப பார்த்தனா அவரு நல்லா விளையாண்டாரு நல்லா கேப்டன்சி பண்ணார் தொடர்ந்து 2 மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாரு 3 மேட்ச் 3 விக்கெட் சாரி நல்லா பேட்டிங்கும் ஆடுறாரு அவர் ஏன் 50 அடிக்க முடியல தூக்கி அடிச்சுக்கிறார் அவரு ஓவர்ஸ் கம்மியா 16 அந்த ஓவர்ல ஆடுறதுனால அவரு 5-10 அப்படி வந்தாதான் அவரால் அடிக்க முடியும் அதனால அம்மா அவ்வளவு சீக்கிரம் ஆல் அவுட் ஆகாது 2 விக்கெட்லாம் விட மாட்டாங்க அது அவங்க பவுலிங் போறத பத்தி எத்தனை டீம் எப்படி பவுலிங் போறாங்களோ அதை பொறுத்துதான் அர்த்திக்கோட ஃபார்ம் போகும் வந்து நல்லா ஆடுது ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் விழுந்துச்சு ஆல் அவுட் இல்ல 2 விக்கெட் வந்துச்சுன்னா அது இதை வந்துச்சு அந்த மேட்ச் அது வந்து ஏன் செமிஃபைனல் போல எந்த வருஷம் இந்த வருஷம் தான் இந்த வருஷம் வந்து பிளேயர்ஸே புரியல ப்ரோ இப்ப ஆர்சிபி சிஎஸ்கே நடக்குதா அது ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்னா எஸ்ஆர்எச் சொல்லி போட்டு ஆர்சிபி உள்ளவங்க அந்த ஆர்சிபி தோத்துச்சுன்னா ஆர்சிபி விட்டுலயே இருக்கும் எஸ்ஆர்எச் அப்படியே இருக்கும் டாப் 4 டீம் தான் உங்களுக்கு தெரியுமா அதாவது வந்து ரோஹித் சர்மா வந்து ஜிடிக்கு வேணும் அதனாலதான் ரோஹித் சர்மா கேப்டன்சில இருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த டீம் விட்டே விலக்கிடுவாங்க அதனாலதான் ஹர்திக் பாண்டியா அதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படி இல்லடா ரோஹித் சர்மா வந்து ஸ்டார்டிங் அவர் வந்ததுல இருந்து டெக்கான் சார்ஜர்ஸ் விளையாண்டாரு அதுக்கப்புறம் இப்ப மும்பைல ஆடுறாரு மும்பைக்கு ஆடுறதுனால அவரை வந்து அவருக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு எல்லாம் விட மாட்டாங்க அவர் ஏன்னா இப்மேன் அவங்க விடறதுக்கு சான்ஸே இல்ல கேப்டன்சி வந்து ஹர்திக் நல்லா தான் பண்ணாரு என்ன ஆச்சுன்னு தெரியல எம்ஐக்கு ஒழுங்கா கேப்டன்சி அதனால அவரு கேப்டன்சி தன்னை பார்த்து வாழ்ந்தவன் தான் ஹர்திக் அப்படின்னு நினைச்சிருந்தாரு மனுஷன் ஆனால்தான் ஹர்திக்கு கேப்டன்சி கொடுத்தாலே ஓகே என் சிலிண்டர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் எஸ்ஆர்எச்சுக்கு வந்து போன வருஷம் மார்க் இந்த வருஷம் பேட் கம்மி நமக்கு ஒரு டவுட் ஹர்திக் பாண்டியாவும் குஜராத் பாண்டியாவும் அண்ணன் தம்பிங்க இப்ப அண்ணன் தம்பிங்க மேட்ச் போட்டேன் ஏன் ஒத்துமையா இருக்க மாட்டேன் இவன் 50 ஆச்சானா செலிப்ரேஷன் பண்றான் அப்படி இல்ல 2023ல ஹர்திக் குருநாள் பாண்டியாக்கு லேஸ் சவுண்ட் எல்எஸ்ஜி கூட ஆடும்போது ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுவான் லாங் ஆன்ல இருந்தவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அண்ணனுக்கு ஷூலேஸ் கட்டி விடுவாரு அதுலயே தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ப்ரோ நீங்க என்ன மட்டும் என்ன பண்றீங்க நீங்க சண்டை போடுறீங்களா ஒண்ணு சேர்ந்துடும்ல அதான் விஷயம் ப்ரோ இந்த டாப் ஆஃப் த மேன் ஆஃப் த மேட்ச் இந்த வருஷமா போன வருஷம் யார் முதல்ல இருக்கா எந்த டீம் முதல்ல இருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் சிஎஸ்கே தான் சிஎஸ்கேவா எல்லாம் பார்த்தா ஆர்சிபி அது வந்து ஏபிடி இல்ல முதல்ல வந்து
அவரு RCB வேற level team bro. அவர் இல்ல ட்ரை பண்றாங்க கப் அடிக்கிறதுக்கு இந்த வருஷம் அவங்க இல்ல அவர் ரிட்டையர் ஆயிட்டாரா எப்பயோ ரிட்டையர் ஆயிட்டாரு அவருக்கு பதிலா சவுத் ஆப்பிரிக்கா முன்னாள் கேப்டன் ஏபிடி வில்லர்ஸ் எந்த டீம்னா ஓடிஐல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஐபிஎல்ல வந்து RCB. இப்போ இருக்காரா? இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உங்களுக்கு பண்ணுங்க. Bye.